அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய முதல் வாசகத்தில் சிரியா நாட்டு படைத்தலைவனான நாமான் ஒரு தொழுநோயாளி. அவன் தன்னுடைய நோய் நீங்க வேண்டும் என்று சிரியா அரசனிடமிருந்து கடிதம் பெற்றுக்கொண்டு இஸ்ரேல் அரசனிடம் சென்றார். அப்பொழுது இறைவாக்கினர் எலிசாவிடம் அவர் அனுப்பி வைக்கப்படுகிறார். இறைவாக்கினர் எலிசா அவரை யோர்தான் ஆற்றில் 7 முறை முங்கி எழுந்தால் உடல் நலம் பெறுவீர் என்று கூறினார். ஆனால் நாமான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அதை செய்ய மறுத்தார். அப்பொழுது அவருடைய பணியாளரில் ஒருவர், இதைவிட கடினமான காரியத்தை சொல்லி இருந்தால் நீர் செய்திருப்பீர் அல்லவா, இதை செய்து பாரும் என்று கூறினார். அப்பொழுதுதான் நாமான் யோர்தான் ஆற்றுக்கு சென்று மூழ்கி எழுந்தார். அப்பொழுது அவருடைய உடலில் உள்ள தொழுநோய் முற்றிலுமாக போயிருந்தது. அவரது உடல் ஒரு சிறு பிள்ளையின் உடலை போல் மாறியிருந்தது. அப்பொழுது அவர் இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என்று அறிந்து கொண்டார். இறைவாக்கினர் எலியா சாரிபாத்தில் உள்ள விதவை பெண்ணிடம் அனுப்பப்பட்டார். அப்பொழுது அந்த பெண் இறைவாக்கினருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வீட்டில் இருந்த மாவில் எலியாவுக்கு அப்பம் சுட்டு கொடுத்தார். அப்பொழுது அந்த நாட்டில் உள்ள பஞ்சம் தீரும் அளவும் அந்த பெண்ணினுடைய வீட்டிலிருந்து எண்ணெயும் மாவும் குறைவுபடவில்லை. இறைவாக்கினர் எலியா வழியாக ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். இந்த இருவருடைய காரியத்திலும் கூட நாமானும் இந்த விதவை பெண்ணும் இறைவாக்கினர்களுடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் மூலமாக அற்புதம் செய்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அன்று நாமான் மனமில்லாத போதிலும் இறைவாக்கினர் எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த யோர்தான் ஆற்றில் மூழ்கி எழுந்தார், சுகம் பெற்றார். இந்த சாரிபாத்து விதவை பெண் தன்னிடத்தில் இருந்த கடைசி மாவையும் எண்ணெயும் வைத்து அப்பம் சுட்டு தின்று விட்டு மறிக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்தார். அப்பொழுது அவர் இறைவாக்கினர் எலியாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தனக்கென்று வைத்திருந்ததை இறைவாக்கினருக்கு கொடுத்தார். மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அந்த நாட்டில் பஞ்சம் முடியும் அளவும் அவருடைய வீட்டிலிருந்து எண்ணெயும் மாவும் குறைவுபடவில்லை என்று இறை வார்த்தை கூறுகிறது. இந்த இருவருமே இறைவாக்கினர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்று நீங்களும் நானும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி, அது நடக்குமா நடக்காதா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு நல்லதை மட்டும் செய்கிறவர். நாம் வாழ வேண்டும், நாம் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். அதனால் அவருடைய விருப்பத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழும்போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரும் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா. இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி தேவனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய மக்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இரக்கத்தின் தேவன் நீர் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தேவனே. நாமான் தொழுநோய் நீங்கி பூரண உடல் சுகம் பெற்றது போல எங்கள் குடும்பத்தில் நோயினாலும் துன்பத்தினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடும் ராஜா. ஒரு ஆறுதலை கொடும் தேவனே, விடுதலையை கொடும் ராஜா. அப்படியே நீ செய்கிற கிருபைக்காக நன்றி தேவனே. சாரிபாத்து விதவை பெண்ணின் வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை அப்பா. நன்றி தேவனே, நன்றி அப்பா. எங்களுடைய வீட்டிலும் கூட எங்களுடைய பொருளாதார தேவைகளை சந்தியும் ராஜா. எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுக்கள் என்னவென்று உமக்கு தெரியும் அப்பா. ஏற்ற நேரத்திலே எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன் நீர் ஒருவரே. நன்றி தேவனே, நன்றி அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15. அந்நாள்களில் சீரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வல்லமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒரு முறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி என்னென்னவாறு கூறுகின்றாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சீரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பெட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியால் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன்.
அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரவேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரவேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரவேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடனும் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும் என்று ஆள் அனுப்பி சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணி இருந்தேன். அபானா பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கியல அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 24 முதல் 30. இயேசு நாசரேத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3½ ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சீரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றங்கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.